ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல்ல, ஒரு பெங்களூர் மாதிரியான ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல ஒருத்தர் வந்து சாப்பிட வரவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு பையன் அங்கேயே விட்டுட்டு அப்படியே அவர் கிளம்பி போயிடுறாரு. அவர் கிளம்பின கொஞ்ச நேரத்துல அங்க வந்து ஒரு பயங்கரமான சத்தத்துல ஒரு பாம்பு வெடிக்குது. அப்புறம் பார்த்தா அது பெரிய பிரளயமே ஏற்பட்டுச்சு. அதனால பாதிக்கப்பட்டவர்கள், காயமானவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அங்க நிறைய பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய அதிர்ச்சியை நமக்கு வந்து ஒரு பெங்களூர் மாதிரியான ஒரு மையம், ஒரு சிட்டில, ஒரு மெயினான இடத்துல, நிறைய பேர் போடக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி அந்த கர்நாடக அரசு வந்து இது பாம் பிளாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண ஒரு கேஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதான் ராமேஸ்வரம் கபே, அந்த கபையில் நடந்த இந்த குண்டு வெடிப்பு. இதை பத்தி பார்க்க போறோம். நான் விஜய் கர்த்திக். மீடியா எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம மார்ச் 1ஆம் தேதி தான் இந்த குண்டு வெடிப்பு, அதுக்கு உண்டான வழக்கு பதிவு வந்து நடத்தி, அந்த வழக்கு பதிவை தீவிரப்படுத்தி என்ஐஏ வந்து என்ன பண்ணாங்க, இந்த ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2 பேர் அதை சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது, இன்னும் 2 பேர் அதை சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. முதல்ல அரசான அவருடைய பேர் வந்து முசம்மில் ஷரீப் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அரசாங்க. இதுல வந்து மூளையாக செயல்பட்ட ஒருத்தர், அந்த பேக கொண்டு வந்து வச்சிட்டு போன ஒருத்தர் அப்படின்னு இன்னும் 2 பேர் அதுல இருக்கிறாங்க. அந்த 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கிய குற்றவாளிகளா கருதப்படுது. அவங்க 2 பேருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அங்க இருந்து பதுங்கிடுறாங்க. அவங்க வேற இடத்துக்கு போய் அங்க பதுங்கிடுறாங்க. அவங்களுடைய ஒருத்தர் பேர் வந்து அப்துல் மதீன் தாஹா அப்படிங்கிற பேரு. இன்னொருத்தருடைய பேர் வந்து முசாவிர் ஹுசைன் ஷாஷர் அப்படிங்கிற இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு முக்கியமான குற்றவாளியா இதுல வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முசாவிர் ஹுசைன் இருக்காரு இல்லையா, அவர் தான் இந்த இடத்துக்கு வந்து குண்டை வந்து வச்சுட்டு போறாரு. அந்த ஹோட்டல்ல வந்து அந்த குண்டை வச்சுட்டு போறாரு. அதுல அப்துல் மதீன் தாஹா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு, அந்த முழு இந்த பயங்கரமான இந்த குண்டுவெடிப்பு செயலுக்கு அவர் தான் மூளையா இருந்து எல்லா பிளான் போட்டு கொடுத்து இதெல்லாம் வந்து செயல்படுறதுக்கு உண்டான ஒரு முக்கிய காரணகர்த்தாவா இருக்கிறாரு. இந்த பாம் பிளாஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு உண்டான அந்த சம்பவம். இதுல வந்து இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த கைதுல இருந்து அதாவது போலீஸ் அரசுல இருந்து தப்பிக்கணும், நம்ம கைது பண்ணிடக்கூடாது, நம்ம எங்கேயா தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் வந்து ஒரு இடத்துக்கு அங்க என்ன ஆயிடுறாங்க, அவங்க மூவாயி அவங்க வந்து வேறொரு இடத்துக்கு கடந்து போயிடுறாங்க. வேற இடத்துக்கு கடந்து போய் அவங்க தன்னுடைய சொந்த அடையாளங்களை எல்லாம் அவங்க மறைச்சிட்டு என்ன பண்றாங்க, அங்க வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணுவதற்காக இவங்க வந்து தீவிரமான ஒரு முன்னெடுப்பு காவல்துறை சார்பா வந்து நடந்து, இப்ப எல்லா ஸ்டேட் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, அந்த புலனாய்வுத்துறை இருப்பாங்க. அந்த புலனாய்வுத்துறையில என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய புலனாய்வுத்துறை அமைப்புகள் இவங்க எல்லாம் சேர்ந்து மேற்கு வங்கம், தெலுங்கானா, கர்நாடகா, அப்புறம் கேரளா, இதுல இருக்கக்கூடிய இந்த காவல்துறை எல்லாம் ஒன்றிணைச்சு இந்த என்ஐஏ அப்படிங்கிறவங்க மத்திய புலனாய்வு அமைப்பு மற்றும் மேற்கு வங்கம், தெலுங்கானா, கர்நாடகா, அப்புறம் கேரளா, இந்த காவல்துறை எல்லாரையும் ஒன்றிணைச்சு இவங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அடுத்தடுத்த கடத்தை நோக்கி நகர்றாங்க. இதுல வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா, யாரு வந்து இவங்களை பத்தின செய்தி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் சன்மானம், அதாவது கொடுக்கப்படும். 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காட்டி கொடுக்குறவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல கிடைச்ச வந்து நிறைய செய்திகள், அது என்ன சொல்றது, வந்து அந்த இன்ஃபார்ம் சொல்லுவாங்க இல்லையா, யாரோ ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இன்ஃபார்மர் மூலியமா இவங்களை நெருங்கி என்ன பண்றாங்க, இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்ட 3 பேரையும் என்னாச்சு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியாச்சு. சோ இதுல வந்து நமக்கு என்ன ஒரு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ராமேஸ்வரம் கபே அப்படிங்கிறது யாரு, இந்த ராமேஸ்வரம் கபே அப்படிங்கிற அந்த ஹோட்டல் எப்படி தோங்குச்சு, அந்த ஹோட்டல் உரிமைதாரர் எதனுடைய பின்னணியில இருந்து வந்தவங்க, அவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்க ஊருக்கு போய் பாத்தீங்கன்னா அதை நீங்க பார்க்க முடியும். அவர்கள் வந்து இந்த ராமேஸ்வரம் கபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை எப்படி தோங்கினாங்க, அதுக்கே ராமேஸ்வரம் கபே அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அது அப்துல் கலாம் அவர் பிறந்த வளர்ந்த ஒரு ஊரு. நம்ம நாட்டுல அப்துல் கலாமுக்கு
நல்ல ஒரு மதிப்பு எல்லா இடத்துலயும் உண்டு. இன்னும் சொல்ல போனா பிற நாடுகள்ல கூட அப்துல் கலாம் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னா ஒரு நல்ல ஒரு மதிப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அவங்க மேல இன்ஸ்பயர் ஆகி தான் என்ன பண்றாங்க, ராமேஸ்வரம் கவே அப்படிங்கிற இந்த ஒரு ஹோட்டல் வந்து துவங்குறாங்க. இந்த ஹோட்டல் சிறியவர்கள் துவங்கப்பட்டு அவங்களுடைய டெடிகேட்டிவான அடுத்தடுத்து அவங்களுடைய அந்த டெடிகேட்டிவான ஒர்க்கு, அதுல இருக்கக்கூடிய சர்வீஸ், அந்த ஃபுட்டோடைய குவாலிட்டி, இது எல்லாமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஹோட்டல் ஒரு பெரிய அளவுல நல்ல ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு ஹோட்டலா மாறுது. இது வந்து சில பேருக்கு பிடிக்கல. அதனாலதான் இது மாதிரியான ஒரு பிளாஸ்ட் ஏற்படுத்தி அந்த ஹோட்டலினுடைய வளர்ச்சியை வந்து கெடுக்கணும், அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது செயல்பட்ட மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது. ஏன்னா இதோட பின்னணியில வேற எதுவும் வந்து பெருசா அந்த ஒரு பெங்களூர் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரளயம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நகர்வும் நமக்கு இருந்துதான் தெரியல. இந்த ஹோட்டல்ல மட்டும் பிளாஸ்ட் ஆயிருக்கு, பாம்பு வச்சிருக்கிறாங்க, அதுவும் வந்து வெடிச்சிருக்கு. ஒரு 10 பேர் காயமடைந்து மருத்துவமனை சேர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலை. சோ நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் கபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் வளரக்கூடாது, இது எப்படியாவது வந்து முடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து முழுக்க தெரியுது. இல்ல வேற ஏதாவது பின்னணி இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இப்ப நம்மளுடைய அந்த எண்ணெயை வந்து என்ன பண்றாங்க இவங்க, அதுதான் வந்து இவங்கதான் என்ஐஏதான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்தடுத்து தீவிர விசாரணைகள் எல்லாம் அடுத்த கடத்த நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது. யாரு இதுல வந்து இதுல பண்ணாங்கிறத புடிச்சிட்டாங்க. இப்போ வந்து யாரு மூளையா செயற்பட்டா, யாரு வந்து உடன் இருந்தா, யாருக்கு அதை உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்து புடிச்சிருக்கிறாங்க. என்ன நமக்கு ஒரு பெரிய வந்து ஆச்சரியம்னா, எல்லாருமே இது மாதிரியான சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரியல. இந்த பேரை படிக்கும் போதே அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் தொடர்ச்சியாக இந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ஒரு டெரரிஸ்டாவோ இல்ல ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஜாபர் சாதிக்னு சொல்லிட்டு ஒரு சென்னை சார்ந்த ஒரு பெரிய அளவுல ஒரு 2000 கோடி போதை பொருள் கடத்தல் வழக்குல அவர் மாறி இருக்கிறாரு. அவை தொடர்ந்து இயக்குனர் அமீரும் என்ன இருக்காரு, அவருடைய பெயரும் இதுல வந்து அவருடைய பங்களிப்பும் இருப்பதாக அவருடைய பெயரும் வந்து வெளியே வந்திருக்கு. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. ஏன் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் மேல இவ்வளவு அலிகேஷன் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன் இவர்களுக்கு மட்டும் இது மாதிரியான ஒரு தாட் வருதுன்னு தெரியல. என்ன இதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் நமக்கு இருக்கிற மாதிரி, எனக்கு இருக்கிற மாதிரி தோணுது. இதை தவிர மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இது மாதிரியான ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்லயோ அதுல ஈடுபடுற மாதிரியான நமக்கு வந்து பெரிய அளவுல கம்பேர் மேபி இருக்கலாம். இருந்தாலும் கம்பேரபிள் டு இந்த குறிப்பிட்ட மதம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறதா நமக்கு தெரியுது. சோ என்ன நம்ம இதை சொல்றது அப்படின்னு தெரியல. ஏன் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குதும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு நிறுவனம் கஷ்டப்பட்டு ஒரு பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த ஒர்க்கை எல்லாம் விட்டுட்டு நாங்க என்ன பண்றாங்க, இந்த ஜாப்பை நோக்கி நமக்குமே போகக்கூடாது, நமக்குன்னு ஒரு பின்புலத்தை ஏற்படுத்தணும், நமக்கு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தணும், ஒரு என்டர்பிரனரா மாறணும், நமக்கும் அடையாளத்தை கிரியேட் பண்ணணும், நம்மளும் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அந்த ஹோட்டல்ல கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் ஆயிட்டு, 3 கோடி ரூபாய் மேலேயே கூட டர்ன் ஓவர் ஆயிட்டு இருந்த ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல தான் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். சோ நம்ம அதே சொன்ன மாதிரி முழுக்க அவருடைய வளர்ச்சியை கெடுப்பதற்காக குறிவைத்து செய்யப்பட்ட ஒரு செயலை நம்ம அதை பாக்குறதா, இல்ல இதனுடைய பின்னால வேற என்ன சம்பவங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இது பாக்குறதா தெரியல. என்ன ஆகுது இந்த ராமேஸ்வரம் கபேங்கிறது அடுத்தடுத்து ஒரு அடையாளத்தை விட்டுடாம, ராமேஸ்வரம் கபே அப்படிங்கிற ஒரு அடையாளம் பெற்ற ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அடையாளத்தை அவர்கள் இழந்துடாம மறுபடியும் இதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து அடுத்த கருத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்க போறாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த 3 பேரை அரெஸ்ட் அப்படிங்கிறதும் அடுத்து என்ன நகர்கள் போகுது அப்படின்னு தான் நம்ம பொறுத்து பார்க்கணும். இந்த 3 பேர் மட்டும் இல்லாம இதனுடைய பின்னணியில இன்னும் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அத நீங்க சொல்லக்கூடிய கமெண்ட், கொடுக்கக்கூடிய கமெண்ட் வந்து நமக்கு ஒரு ஐ ஓபனா இருந்து அதையே நம்ம வந்து இன்னொரு வீடியோவா எடுத்து இல்ல அடுத்தடுத்து நிறைய வீடியோவா எடுத்து போடுவதற்கான
தூண்டுதலாக இருக்கும் பட்சத்தில் அதையும் நாம் தொடர்ந்து செய்வோம். சோ இன்னொரு வீடியோல நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதற்கு எல்லாருக்கும் வணக்கம். பாய்.